பொங்கல் வந்தாச்சு. இது எங்களோட ஃபேமிலி ஸ்வீட் ஐனீஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து 1 கேஜி மைதா மாவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 50 கிராம் சுகரை பவுடர் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 200 கிராம்ஸ் வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு 750 கிராம் சுகர் எடுத்திருக்காங்க. அதே அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நல்லா நம்ம வந்து பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு லைன்ஸாக நம்ம வந்து கத்தி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஒரு 10-20 அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கிராஜுவலாக கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா 2 சைடும் திருப்பி குக் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் உள்ளே போட்ட உடனே நம்ம டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் ரெடி. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.